வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டிஎன்டெட் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்கான அதாவது இன்றைய நாளில் வந்து சயின்ஸ் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த விலங்கியல் இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் கேள்விகள் நிறைய வருது. அதே மாதிரி டிஎன்டெட்டுக்கு இது சொல்லவே தேவை, அதிகபட்ச கேள்வி இருக்கும். உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டமும் அப்படிங்கிற டைட்டில் இருந்து தான் நம்ம சில இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அந்த நோக்கத்தில் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி இதை பற்றின விளக்கங்கள் உங்களுக்கு நான் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா, முதல்ல சரியான ஒரு கடத்து செயல்முறை தேவை. இந்த டாபிக்கோட முக்கிய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உடல் திரவங்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா, இது சம்பந்தப்பட்ட நிணநீர், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம பார்க்க வரோம். உடல் திரவம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வாய்க்குள்ள இருக்கும்போது இந்த டைலின் இதெல்லாம் போயிட்டு உள்ளுக்குள்ள வந்து வயிற்றுல HCl, அதுக்கப்புறம் சிறுகுடல் மூலமாக அங்கிருந்து ரத்தம் மூலமாக நமக்கு அந்த சின்ன சின்ன மூலக்கூறுகளாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எடுத்து போயிடுது. நம்ம அரிசி சாப்பாடு என்பது கார்போஹைட்ரேட் அதில் நமக்கு கிடைக்கும். பருப்புல இருந்து பாத்தீங்கன்னா புரதம் நமக்கு கிடைக்குது. கொழுப்பு அமிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல எண்ணெய் வகைகள் இருந்து நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த HCl இதெல்லாம் என்ன பண்றது, அங்க இருக்கக்கூடிய இந்த அமிலங்களால சேனம் செஞ்சுட்டு அங்க சிறுகுடல்ல போயிட்டு சின்ன சின்ன மூலக்கூறுகளாக அதை எடுத்துட்டு போய் ரத்தம் வந்து மற்ற உடல் உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது. சோ இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய அந்த திரவம் உடல் திரவம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரிங்களா? சோ இந்த உடல் திரவம் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ரைட். இப்ப இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முதல்ல ஒரு சரியான கடத்து செயல்முறை தேவை. அதாவது இங்கிருந்து ஒரு பொருள் அங்க கடத்தக்கூடிய ஒரு சரியான கடத்து செயல்முறை தேவை. இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா 2 கடத்து முறைகள் கொடுத்திருப்பாங்க. இந்த நான் பின்னாடி வரிசை சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரத்த ஓட்ட மண்டலம் இன்னொரு வகையான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கும். நான் வரிசை வரும்பொழுது சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய இந்த கடற்பஞ்சு குழியுடலைகள் அப்படின்னு சொல்ற பாருங்க, இதுல இருக்கக்கூடிய கடத்து முறைகள் வேற. நம்ம கடத்து முறைகள் என்ன ஆகும், ஆக்சிஜன், நுரையீரல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு மற்ற உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் கொண்டு போய் சேர்த்து. அதே மாதிரி கடல் பஞ்சு குழியுடல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு உடல் வந்து குழியா இருக்கும். அதுல திரவம் வந்து இப்ப தண்ணி கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா, தண்ணி அதை ஊத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னா அது சுத்தி இருக்கக்கூடிய தேங்காய் அதுல போய் தேங்குது அப்படிங்கிறப்போ அதுகிட்ட இருக்கக்கூடிய செல்கள் போயிட்டு வேணுங்கிற பொருள் அது உறிஞ்சி எடுத்துக்கும். சோ இந்த மாதிரி இது பண்றது வந்து விரவல் முறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப லேட் ஆகும். அதே மெத்தட் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 1 கன மில்லி லிட்டர் ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா 60 வினாடிகள்ல ஒரு சர்க்கிள் ஆயிடுது. இதயத்துல இருந்து மத்த உறுப்புகள் பொறுத்து 60 வினாடிகள் சர்க்கிள் ஆயிடும். பட் இந்த விரவல் முறையில நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 60 ஆண்டுகள் ஆகும். இந்த மாதிரி சில ஸ்பெஷல் நியூஸ் எல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சரியான கடத்து செயல்முறை. முதல்ல சரியான கடத்து செயல்முறை அப்படின்னு தேவை அப்படின்னா அது என்ன கடத்து செயல்முறை அப்படிங்கிறது, விலங்குகள் குறிப்பா பாலூட்டிகள், நம்ம இனங்கள்லாம் பாலூட்டிகள் சொல்றோம். மனிதன் ஒரு விலங்கு தானே. விலங்குகள் குறிப்பா பாலூட்டிகள் மாதிரியான பெரிய பெரிய விலங்குகள் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். நம்மளால அவ்வளவு சுறுசுறுப்பு. சரிங்களா? காலையில் நேரமா 8:30 மணிக்கெல்லாம் இருந்துச்சு நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். படிக்க சொன்னா படிக்க மாட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அவ்வளவு சுறுசுறுப்பாக நம்ம இருக்கக்கூடிய வந்து அப்படிப்பட்ட விலங்குகள் அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஏன் அந்த உணவு இங்க சாப்பிடும் சொல்றோம்னா, இந்த செயல் எல்லாமே ஆற்றலை பயன்படுத்தி நடக்குது. ஆற்றல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் எல்லாமே நரம்பு தூண்டல்களால் ஒருங்கிணைக்கப்படுது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் புக்கு கொடுத்துருப்பாங்க. உயிருக்கு தேவையான ஆக்சிஜன் எங்க இருக்கு, காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். அது நுரையீரல ஸ்டோரேஜ் ஆகி நுரையீரல இருந்து ரத்தம் எடுத்துருக்குது. உயிருக்கு தேவையான ஆக்சிஜன் உணவுப் பொருட்கள், நம்ம சாப்பாடு உணவுப் பொருட்கள் எல்லாமே உயிர் இருக்கிற செல்களுக்கு கொடுக்கும். இங்க இருக்கக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய செல்களுக்கு கொடுக்கும். அங்க நடக்கக்கூடிய இந்த வளர்ச்சிதை மாற்றம், இந்த விரல் வளருது அப்படின்னா அந்த வளர்ச்சிதை மாற்றம். சோ இந்த வளர்ச்சிதை மாற்றத்தோட விளைவா வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இங்க வந்து ரியாக்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் கொண்டு போய் கொடுத்துச்சு, நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, இங்க ரியாக்ஷன் ஆயிடுச்சு, இங்க நடந்து திரும்ப அது கார்பன் டை ஆக்சைடாக அந்த கழிவுப் பொருட்கள் இதெல்லாமே நீக்கப்படும். சரிங்களா? அப்போ அந்த ரத்தம் தான் அதை கடத்திட்டு கொண்டு போய் நுரையில சேர்த்து நம்ம சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். சோ அதனால செல்களுக்கு உள்ளேயும் வெளியையும் பொருட்களை கடத்துறதுக்குன்னு ஒரு நேர்த்தியான ஒரு ப்ராப்பரான ஒரு கடத்து முறை வேணும். அதுக்கு பேர் கடத்து செயல்முறை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கடத்து செயல்முறைன்ற ஒரு கண்டென்ட் நம்ம புக்ல கொஞ்சம் டீப்பா கொடுத்துருக்காங்க. அதனால இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. வேற விலங்குகளை பார்த்தீங்கன்னா வேற முறையில இந்த பொருட்கள் கடத்தப்படுது. சின்ன விலங்குகளா சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன விலங்குகளா சொல்லக்கூடிய இந்த கடற்பஞ்சு குழியுடல்கள் நம்ம சொன்ன பாருங்க, இந்த சுற்றோட்டம், இதுக்கு சுற்றோட்ட மண்டல் கிடையாது. இப்ப ரத்தம் வந்து சுத்திட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி சுற்றோட்ட மண்டலம் அது கிடையாது. ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய நீர் உடல் குழி பகுதிக்குள்ள, நான் ஏற்கனவே சொன்ன இந்த குழிக்குள்ள, அது உடலுக்குள்ள ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழி பகுதிக்குள்ள போயிட்டு உள்ள போயிடும். வெளியே வரக்கூடிய அமைப்புல அந்த உடல் அமைப்பு இருக்கு. அதாவது எப்படின்னா, இதனால உள்ளேயே சுத்திட்டு இருக்கக்கூடிய நீர்ல அந்த உயிரினுடைய செல்கள் இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்க செல்கள், அந்த செல்கள் அங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எளிய விரவல் முறையில், இதுதான் இங்க கொடுத்திருப்போம், எளிய விரவல் முறையில். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எளிய விரவல் முறையில அது பரிமாறிக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு. அது அங்க இருக்கக்கூடிய தண்ணியில ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விலங்கு கிட்ட இருந்து இந்த கடற்பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்ட இருக்கக்கூடிய செல்லு போயிட்டு அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உறிஞ்சிட்டு உள்ளுக்குள்ள வருது. சோ இது விரவல் முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க என்ன நடக்குது, சிக்கலான உடலமைப்பு இருக்கக்கூடிய விலங்குகள்ல பொருட்களை கடத்துறதுக்கு சிறப்பு திரவம் அதுக்குள்ள இருக்கும்.
அதிக அளவுக்கு பொருட்களை பெரும் பாய்வு முறையில, அதிகமானது வந்து பெரும் பாய்வு முறைன்னு சொல்லணும். சிக்கலான விரிவு எளிய விரைவுன்னு சொல்லுவோம். ஆனா அதிகபட்ச பொருட்களை பெரும் பாய்வு முறையில், அதாவது பல்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய வேகமா கடத்துக்க அதோடைய உடம்புக்குள்ள நல்ல ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு காற்றோட்ட மண்டலம் இருக்கும். அதாவது சுவாசம், அது சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, சுவாசம், உணவூட்டம், கழிவு நீக்கம், இந்த மாதிரியான உடல் செயல் நிகழ்வுகளுக்காக பெரும் பாய்வு முறை அடிப்படையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். எளிய விரவல் முறையை விட, இப்ப இது வந்து விரவல் முறை நம்ம சொன்னோம் சரிங்களா. இந்த எளிய விரவல் முறையை விட இந்த முறையால என்ன சொல்றது, பொருள்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வேகமா கடத்திட்டு போகுதுன்னு சொல்றோம். ஆனா மனிதனுடைய ரத்த ஓட்ட மண்டலம் எவ்வளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, மனித ரத்த ஓட்ட மண்டலம் மூலம் 60 வினாடிகளில், என்ன 60 வினாடிகள்னா 1 மில்லி லிட்டர் ரத்தமானது 60 வினாடிகள்ல இதயத்திலிருந்து பாதம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்துடும், எதுக்கு வந்து சேர்ந்துடும். இதே அளவு ரத்தம் அந்த விரவல் முறை நம்ம சொன்ன பாருங்க, அந்த மாதிரி போறதுக்கு 60 வருஷம் ஆகும். விரவல் முறையில 60 வருஷம் ஆகும் சரிங்களா. சோ இதான் அதுக்கு வித்தியாசம். இது வெரி இம்பார்ட்டன்ட். காற்றோட்டம், அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றோட்ட மண்டலம் மூலமாக நம்ம சொல்றோம் பாருங்க, இது எதுக்காக அப்படின்னா, சுற்றோட்ட மண்டலம் மூலமாக ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலுக்கும் திசுக்களுக்கு இடையில பரிமாற்றம் நடக்குதுன்னு ஒரு தகவல் நம்ம படிப்போம். ஓட்டப்பொருள்கள், அதாவது செரிமான மண்டலத்துல இருந்து கல்லீரலுக்கு எடுத்துட்டு போகுது. நம்ம இதுக்கு மேல பார்க்க போறது போறோம், நம்ம ரத்த ஓட்ட மண்டலம் மூலமா தான் பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்கள் வந்து நம்ம படிக்க போறோம். அதாவது திசுக்கள்ல இருந்து கழிவு பொருட்கள் ரத்த மூலமா எடுத்துட்டு போகுது சரிங்களா. திசுக்கள்ல இருந்து கடைசியா சிறுநீரகம் வழியாக அது வெளியேற்றப்படுகிறது. சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த நெஃப்ரான்கள், 40 மில்லியன் மேல இருக்கக்கூடிய நெஃப்ரான்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இந்த யூரியா, யூரிக் அமிலங்களை ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு அது அனுப்புது. சரி, அது வந்து ரத்த அந்த வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் உறுப்புகளுக்கு ஹார்மோன்களை கடத்துற வேலைகள் சொல்லுங்க. நாளமில்ல சுரப்பி மண்டலங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களையும் கடத்துற வேலையும் இந்த சுற்றோட்ட மண்டலம், இந்த ரத்த ஓட்ட மண்டலம் பாக்குது. உடல் திரவங்களுடைய சமநிலையை, உடம்புடைய வெப்பநிலையை பராமரிக்குது. அதாங்க வெப்ப பரிமாற்றம் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் இந்த சுற்றோட்ட மண்டலம் பாத்துக்குது. இந்த சுற்றோட்ட மண்டலத்துக்கு இவ்வளவு பெரிய டெஃபினிஷன் இருக்கு. அதாவது ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு நரம்பு மண்டலத்திலிருந்து பெறக்கூடிய இந்த சமிக்ஞைகள், இப்ப நியூரான் நரம்பு மண்டலம் நம்ம தனியா படிக்கும் இல்லைங்களா, டென்ட்ரான்கள் லாஸ்ட்ல படிக்கணும் அந்த கண்டென்ட் கடைசியா. சோ நரம்பு மண்டலத்திலிருந்து பெறக்கூடிய சமிக்ஞைகள் ரத்த அழுத்தத்தை வந்து என்ன சொல்றது, திடீர்னு குறைக்கிறதுனால மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி மயக்கம் வந்துடுது. இந்த சுற்றோட்ட மண்டலம் சரியா இல்லை அப்படின்னா இதயம், ரத்த குழாய்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் எப்படி தடுக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த டைட்டில நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. முதல்ல வந்துட்டு உடல் திரவம் அப்படிங்கிறது நீரையும் முதல்ல கரைஞ்சி இருக்கக்கூடிய பொருட்களையும் சொல்லலாம். உடல் திரவங்கள் 2 வகை இருக்கு. இதுல பாருங்க, இந்த சைட்ல நம்ம வந்துடும். உடல் திரவங்கள் வரும்போது 2 வகை, செல் உள் திரவம், செல் வெளி திரவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா இதை பிரிச்சிருக்காங்க. நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல செல் வெளி திரவத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 வகையை இது வந்து சொல்லுவோம். வெளி திரவம் வந்து இதுல 2 இருக்கு. இதுல செல் வெளி திரவம் அப்படின்றப்ப பார்க்கும்போது 3 வகை நம்ம சொல்லலாம். அங்க இது 2 என்னது, உடல் திரவங்கள் செல் உள் திரவமும் 1, செல் வெளி திரவம் 2. இங்க செல் வெளி திரவம் 3 வகை இருக்கு. இந்த 3 வகை வந்து செல் இடை திசு, செல் இடை திரவம், பிளாஸ்மா, நிணநீர் அப்படின்னு சொல்லிட்டு செல் வெளி திரவம் இருக்குது. எதுக்காக நம்ம ஈஸியா படிக்கிறதுக்காக அதை பிரிச்சு வச்சிருப்பாங்க. பிளாஸ்மா, நிணநீர். அதாவது பிளாஸ்மாங்கிற ரத்தத்துல திரவமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்கும். மீது 45% தான் வந்து ரத்த செல்கள்னு சொல்லுவோம். நிணநீர் இப்படியாக 3 பகுதியாக சொல்லப்படுது. அடுத்து இதுல உடல் திரவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடல் திரவம்னா ரத்தம் தான் சொல்றோம்ல. அந்த ரத்தம் பல பாகங்களுக்கு பொருட்களை கடத்துறது. யூசேஜ் என்னன்னு பாருங்களேன். ரத்தம் திரவ நிலையில் இருக்கக்கூடிய இணைப்பு திசு அப்படின்னு சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது எக்ஸாமுக்காக வாய்ப்பு இருக்கு. ரத்தம் திரவ நிலையில் இருக்கிற இணைப்பு திசுன்னு சொல்லப்படுது. இது பிளாஸ்மான்னு சொல்லப்படுற திரவ பகுதியும் அதுக்குள்ள மிதக்கக்கூடிய ஆக்க துகள்கள், அதாவது பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆக்க துகள்கள் வந்து 45% இருக்கு. இந்த ஆக்க துகள்கள் தாங்க ரத்த சிவப்புன்னு, ரத்த வெள்ளைன்னு, ரத்த தட்டுகள்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகைகள் நம்ம சொல்லுவோம். பிளாஸ்மா 55% இருக்கு. சரி, இப்ப இதுல என்ன நம்ம இன்னும் தெரிஞ்சு போறோம்னா, ஒரு 70 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்ட பாத்தீங்கன்னா அவனுடைய உடம்புல வந்துட்டு ஏறக்குறைய 5000 மில்லி லிட்டர் ரத்தம் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் இருக்கும் சரிங்களா. இப்ப இது வந்து ஒரு சைடு பாயிண்ட் தான். இப்ப பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் நீர், அதாவது 80 இருந்து 92% நீர் அதுல இருக்கும். நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய பொருட்கள் சொல்லப்படக்கூடிய பிளாஸ்மா புரதங்கள், அதாவது கனிம பொருட்கள் 0.9%, கரிம பொருட்கள் 0.1%, அதோட சுவாச வாயுக்கள் இதெல்லாமே இருக்கு. அதே கரிம பொருட்கள் இதெல்லாம் நம்ம தனியா பார்க்கலாம். கல்லீரல் உற்பத்தி செய்யக்கூடிய 4 முக்கியமான பிளாஸ்மா புரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம கொடுத்துருப்போம். கல்லீரல் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல், அல்புமின், குளோபுலின், புரோத்ராமின் அண்ட் ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியால இருந்து ஒரு கேள்வி எடுத்திருந்தாங்க. இப்போ அல்புமினுடைய பயன்கள், அதனுடைய பயன் என்ன? அல்புமின் வந்து ஊடுகலப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லணும். ரத்தத்தோட ஊடுகலப்பு அழுத்தத்தை, அதாவது ஆஸ்மோட்டிக் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து நிர்வகிக்குது. இது வந்து பொறுத்துக்கள் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க.
செகண்ட் குளோபுலின், இது என்னன்னா கடத்துதல். என்னது கடத்துது? அயனிகள், ஹார்மோன்கள், கொழுப்பு, இது எல்லாத்தையும் வந்து கடத்துறதோட மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி, அது நோய் எதிர்ப்பு வேலையும் அது செய்யுது. மூணாவது புரோத்தோம்பின், அதாவது புரோத்தோம்பின் அண்ட் ஃபைப்ரினேஷன், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரத்தத்தை உறைய வைக்கிற வேலைகள்ல ஈடுபட்டு நம்ம சொல்லுவாங்க. ரத்தம் உறையிறதுல பங்கெடுத்துக்கிறது இதுதான். பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா யூரியா, அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், கொழுப்பு. குளுக்கோஸுங்கிறது நம்ம சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட் சாப்பாட்டுக்கு பாருங்க, அது குளுக்கோஸ் மாறிடும். கொழுப்புங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், எண்ணெய் பொருட்கள் இருந்து வரக்கூடியது. வைட்டமின்கள், இந்த பழங்கள், காய்கறிகள் இருந்து வரக்கூடியது. ஸோ யூரியா, அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், கொழுப்பு, வைட்டமின்கள் எல்லாமே பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கனிம பொருட்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம். புரியுங்களா? இதெல்லாம் வந்து தாதுக்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த தாதுக்கள் மீன்ஸ் நமக்கு தேவையான பொருட்கள். மெக்னீசியம், இதோட குளோரைடுகள், கார்பனேட்டுகள், பாஸ்பேட்டுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கனிம பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப கல்லீரல் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ஒரு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன என்னுடைய மெயின் கண்டென்ட், யூரியா உற்பத்தி. அது எப்படி யூரியா உற்பத்தி அப்படின்னா, உபரியா இருக்கக்கூடிய அமிலங்கள், புரதம் இருக்கு. இதை நான் வயசா நான் சொல்றேன் பாருங்க. கல்லீரல் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி சில தகவல் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த உணவு சாப்பிட்றோம் பாருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கல்லீரல்ல போர்ட்டல் சிறை அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த போர்ட்டல் சிறையில குளுக்கோஸுடைய அளவு ரொம்பவே அதிகமாகும் சாப்பிட்ட உடனே. ஏன் சார்? நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் இங்க போயிட்டு பெப்சின், இந்த டைலின், இதன் மூலமா போயிட்டு ஹைட்ரோகுளோரிக்கு போயிட்டு அங்க போயிட்டு குளுக்கோஸா சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அந்த குளுக்கோஸ் ஆனது கல்லீரல் போர்ட்டல் சிறையில குளுக்கோஸோட அளவு சாப்பிட்ட உடனே அதிகமாகுது. ஏன்னா குடல்ல இருந்து, சிறுகுடல்ல இருந்து தானே பிளட் எல்லாமே சிறு சிறு மூலக்கூறுகளை எடுத்துட்டு போகுது. குடல்ல இருந்து குளுக்கோஸை சேமிச்சு வைக்கிறதுக்காக கல்லீரலுக்கு அது எடுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் உறிஞ்சிறதுனால அதோட அளவு படிப்படியா குறைஞ்சிருது. அளவுக்கு அதிகமா நம்ம புரதம் சாப்பிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சிருந்தோம்னா, நம்ம இப்ப பருப்பு சாம்பார் சாப்பிட்றோம், அதுல புரதம் இருக்கு, நம்ம சாப்பிட்டோம், பட் கம்முன்னு பருப்பு தூங்கிட்டு இருக்கோம். அப்போ அளவுக்கு அதிகமான புரதம் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லைங்களா, வேலை செஞ்சுட்டு அது கரைஞ்சிரும் இல்லைங்களா. சோ அளவுக்கு அதிகமான அந்த புரதம் நம்ம சாப்பிட்டோம்னா அதுல உருவாகக்கூடிய உபரி அமினோ அமிலங்களை நம்ம உடம்பால சேமிக்க முடியாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, கல்லீரல கொண்டு போயிட்டு கல்லீரல்ல இந்த உபரி அமினோ அமிலங்கள் செதைச்சு, இந்த கல்லீரோட வேலை பாருங்க, அந்த உபரி அமினோ அமிலங்களை செதைச்சு யூரியாவை உற்பத்தி செய்யுது. சரிங்களா? சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், லாங்கர்கான் திட்டுகள், இன்சுலின், குளுக்கோகான், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், பிரக்டோஸை சேஞ்ச் பண்ண, பிரக்டோஸ் வந்து குளுக்கோஸை சேஞ்ச் பண்றக்கூடிய அந்த குளுக்கோகான், இதெல்லாம் கல்லீரலும் தசையிலும் கொண்டு போய் சேர்த்து வைக்குது வேலை செய்யாத காலகட்டத்தில், இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ 4 நிலா சுருக்கமன்கள் நம்ம அதில் பார்த்துக்கலாம். இப்போ கல்லீரல் போர்ட்டல் சிறை பார்த்தீங்கன்னா, கல்லீரல் தமனி இதுகளில் இருக்கக்கூடிய அந்த ரத்த யூரியாவை விட அதை காட்டிலும் கல்லீரல் சிறையில் இருக்கக்கூடிய அந்த ரத்த அதிக அளவு யூரியா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ரத்தத்துல அதிக அளவு யூரியா இருக்கும். இப்போ கல்லீரல்ல 2 வழியா ரத்தம் கிடைக்குது. எப்படின்னா, கல்லீரல் தமனி ஆக்சிஜன் நிறைய இருக்கக்கூடிய ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்துட்டு வந்துடும். கல்லீரல் போர்ட்டல் சிறை மூலமாக இன்னொரு வழியாக அதுக்கு ரத்தம் கிடைக்கும். அதாவது குடல்ல இருந்தோ இதர வயிற்று பகுதி உறுப்புகள் இருக்கு பாருங்க, அந்த பகுதிகளில் இருந்து ரத்தத்தை கல்லீரலுக்கு கொண்டு போகுது. ஸோ கல்லீரலுக்கு போகக்கூடிய 2 இதுதான். கல்லீரல்ல இருந்து கல்லீரல் சிறைகளால ரத்தம் மறுபடியும் இதயத்துக்கு கொண்டுட்டு போகுது. சரிங்களா? சோ இப்ப இதெல்லாம் வந்து இது ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டு இருக்கும். இதுல கூட முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். நம்ம இதை விட்டுட்டு அதுதான் போயிடலாம். ஆக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். என்ன ஆக்கக்கூறுகள் அப்படின்னா, பிளட் செல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுகள் சொல்லக்கூடியது. ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கள், வெள்ளையணுக்களுக்கு வந்து லியூக்கோசைட், திரம்போசைட்டுக்கு வந்து பிளட் செல்ஸ், பிளட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? முதல்ல ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ரத்த செல்கள்ல ரத்த சிவப்பணுக்கள் ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடியது. ஒரு ஆரோக்கியமான ஆணுடைய ரத்தத்துல பாத்தீங்கன்னா 1 கன மில்லி லிட்டருக்கு 5 முதல் 5.5 மில்லியன் சிவப்பணுக்கள் இருக்கும். பெண்கள் வந்து 4.5 லிட்டர்ல இருந்து 5 மில்லியன், 4.5 முதல் மில்லியன்ங்கிறது 4.5 மில்லியன்ல இருந்து 5 மில்லியன் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், பிளட் செல்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? இது ஆரோக்கியமான ஆணுடைய இருந்தது சொல்றது. இப்ப ரத்த சிவப்பணுக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 7 மைக்ரோமீட்டர் நியூமான் சொல்லக்கூடிய மைக்ரோமீட்டர் விட்டம் இருக்கும். ரொம்ப சின்ன செல்களா அது சொல்லப்படுது. ரத்த சிவப்பணுடைய நேரத்துக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின். இது வந்து நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். சுவாச வாய்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு கொண்டு வந்திருக்கும். இப்போ வந்து ஆக்சிஜன் கொண்டு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொண்டு வரும். ஆக்சிஜன் படகுன்னு சொல்லுவாங்க இந்த ஹீமோகுளோபின். ஏன்னா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, தட்டையா இருக்கும், மேலேயும் குளிந்தமா இருக்கும், பின்னாடியும் குளிந்தமா இருக்கும். அந்த குளிந்த பகுதிகளில் ஆக்சிஜன் நுரையீரல இருந்து எடுத்துட்டு போய் மற்ற இடங்கள் கொண்டு போய் சொல்லலாம். ஸோ ரத்த சிவப்பணுடைய நேரத்துக்கு காரணம் அது இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சைட்டோபிளாஸ்ல கரைஞ்ச நிலையில் இருக்கும். அதே மாதிரி சுவாச வாய்க்குள்ள கடத்துறதுல, சுவாச வாய்க்குலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த ஆக்சிஜன் கடத்துறதுல
ஹீமோகுளோபின் முக்கிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் நினைச்சுக்கோம். அது மட்டும் இல்லாம வாயு பரிமாற்றத்துக்கு இது காரணமாகுது. ரெண்டு பக்கமும் குளிர்ந்த தன்மை இருக்கனால இந்த ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். குளிர்ந்த அப்படின்னா குழியா இருக்கும். ஒரு படகு, ஒரு தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் குழி மாதிரி இருக்கும், இந்த பக்கம் குழி மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரெட் பிளட் செல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். அதனால செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆக்சிஜன் ஈஸியா ஊடுருது. ரத்த சிவப்பணுவுல உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, அதே மாதிரி ரிபோசம்கள், என்ன சொல்றது, அகப்பிளாச வலைப்பின்னல், இந்த மாதிரியான நுண்ணுறுப்புகள் எல்லாம் இல்லை. அதனால அளவுக்கு அதிகமான அதிகமான ஹீமோகுளோபினை தனக்குள்ள வச்சுக்கும். உடல் நலம் நல்லா இருக்கிற மனிதனுடைய சிவப்பனுடைய சராசரி வாழ்நாள் பாத்தீங்கன்னா, இந்த ரெட் பிளட் செல்ஸுடைய வாழ்நாட்கள் பாத்தீங்கன்னா 120 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது 120 நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் மண்ணீர்ல கொண்டு போயிட்டு அந்த ரெட் பிளட் செல்ஸ் செத்துரும். ஸோ அதனால என்ன சொன்னா, மண்ணீரல் அப்படிங்கிறது ரத்த சிவப்பணுக்களுடைய இடுகாடு, சரிங்களா, அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இது எக்ஸாம்பிள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இடுகாடு, கல்லறை அப்படின்னு சொல்லலாம். ஹீமோகுளோபினுடைய ஹூம் பகுதி, அங்க இருக்கக்கூடிய இந்த ஹூம் பகுதி மறு பயன்பாட்டுக்காக எலும்பு மஜ்ஜைக்கு திரும்பிடுது. பெரியவங்கள்ல ஆக்சிஜன் குறையிறப்ப சிறுநீரகங்களால சுரக்கப்படக்கூடிய இந்த எரித்ரோபயாட்டின், சிறுநீரகங்களால் சுரக்கப்படக்கூடிய எரித்ரோபயாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் எலும்பு மஜ்ஜையில ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தண்டு செல்களை தூண்டி ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு உதவுது. சரிங்களா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டா வச்சுக்கணும். பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சிவப்பணுக்களுக்கு அணுக்களுக்கும் ரத்த பிளாஸ்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதமானது பாத்தீங்கன்னா ஹெமட்டோகிரிட் அப்படின்ற செல் அடர்த்தி கொள்ளளவால அடக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸை மிதிச்சுக்கும். அடுத்ததா ரத்த வெள்ளையணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன அப்படின்னா, ரத்த வெள்ளையணுக்கள் அப்படிங்கிறது உட்கரு இருக்கக்கூடிய நிறம் இல்லாத அமீபாய்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய செல்கள்னு சொல்லப்படுது. இது ஹீமோகுளோபின் இதுல இருக்காது, இதுக்கு நிறமே இருக்காது. சரிங்களா, ஒரு சராசரி ஒரு நலமான மனிதன் கிட்ட 1 கன மில்லி லிட்டர் ரத்தத்துக்கு 6000 இருந்து 8000 வெள்ளை அணுக்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மெயின்ல வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் கேட்கறது. வெள்ளை அணுக்களை துகள்களோட அடிப்படையில் அதை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஒண்ணு துகள்களுடைய வெள்ளை அணுக்கள், இன்னொன்னு துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல துகள்களுடைய வெள்ளை அணுக்கள் தான் 3 வகைகள்: நியூட்ரோபில்கள், ஈஸ்னோபில்கள், பேசோபில்கள். நமக்கு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கறது பூரா இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பேசிக் பாயிண்ட்ஸ் இருந்தெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் நமக்கு டீஃபா போயிட்டு இந்த நியூட்ரோபில்கள் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது, ஈஸ்னோபில்கள் அண்ட் பேசோபில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நமக்கு கேள்விகள் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாம படிக்கணும்னு நம்ம நினைச்சோம். நியூட்ரோபில்களுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வந்து ஹெட்ரோபில்கள் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. நியூட்ரோபில்களுக்கு வந்து ஹெட்ரோபில்கள் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. இதுல 3 அல்லது 4 கதுப்புகள் இருக்கக்கூடிய உட்கரு இருக்கனால இதை பல்லுறு உட்கரு நியூட்ரோபில்கள் அப்படின்னு சொல்றது. இதுதான் எக்ஸாம் கேட்டாங்க. 3 அல்லது 4 கதுப்புகள் இருக்கக்கூடிய சொல்றது என்னன்னா பல்லுறு உட்கரு நியூட்ரோபில்கள் சொல்லுவாங்க. இது டெட்ல கேட்ட கேள்வி. இந்த இடத்துல போய் கேள்வி எடுத்திருக்காங்க. இந்த டாபிக்ல நமக்கு எங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா இவ்வளவு டீஃபா போய் எடுத்திருக்காங்க. சரி, மொத்த வெள்ளை அணுக்கள்ல 60% இருந்து 65% இந்த வகையை சேர்ந்தது தான். சரிங்களா, விலங்கும் தன்மை இருக்கக்கூடிய இவை கிருமிகளால் பாதிக்கப்பட்ட திசுக்களுடைய உள்ளேயும் வெளியேயும் அதிக எண்ணிக்கையில இது கொண்டு போய் சேருது அப்படின்னு சொல்லக்கூடியது விலங்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியூட்ரோபில்கள் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஈஸ்னோபில்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம். ஈஸ்னோபில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட உட்களுக்கு 2 கதுப்புகளாக சொல்லப்படுது. இந்த கதுப்புகள் இருந்தா கேள்வி வந்திருக்கு. ஈஸ்னோபில்களுக்கு 2 கதுப்புகள் கொண்டதாக சொல்லப்படுது. ஸோ இதை இணைக்கிறதுக்காக மெலிசான ஒரு இணைப்பு இருக்கும். இதை விழுங்குற தன்மை இதுக்கு கிடையாது. வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா 2% இருந்து 3%, 2% 3% வரைக்கும் இந்த மாதிரியான செல்கள் அந்த அணுக்கள்ல இருக்கும். உடம்புல சில ஒட்டுண்ணிகளோட தொற்று, ஒவ்வாமை, அலர்ஜி வருது பாருங்க. அந்த ஒவ்வாமை வர்றப்போ இதோட எண்ணிக்கையும் அதிகமாகி நம்மள பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்லுவோம். 3ஆவது சொல்லப்படுறது பேசோபில்கள். பேசோபில்கள் என்னன்னா வெள்ளை அணுக்களையே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிறது. 0.5 இருந்து 1% வரைக்கும் இந்த பேசோபில்கள் இருக்கும். ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதுல ஹெப்பாரின், செரட்டோனின், ஹிஸ்டமின்கள் அப்படின்னு சொல்றது. இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா மனப்பாடம் பண்ணிருக்காங்க. அதாவது ஹெப்பாரின், செரட்டோனின், ஹிஸ்டமின்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே அதுல சுரக்கக்கூடிய திரவங்கள். உடல் திசுவுல வீக்கங்கள் ஏற்படுத்துற வினைகள்லையும் இது முக்கியமான பங்கு வகிக்குது. உடல் திசுல வீக்கங்கள். சோ வீக்கம் அப்படின்னா பேசோபில்கள் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. அடுத்து துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்கள். நம்ம ஏற்கனவே துகள் உள்ளது, துகள் அற்றன்னு பார்த்துப்போம். இதுல 2 இருக்கு, லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள் சொல்றது. இந்த லிம்போசைட்ல இருந்து ஒரு டைம் எக்ஸாம் கேள்வி கேட்டாங்க. லிம்போசைட்டுகள் நிணநீர் சுரப்பிகள்ல மண்ணீரல் உற்பத்தி ஆகிற இந்த வெள்ளை அணுக்கள்ல சைட்டோபிளாச துகள்கள் இல்ல. இதை லிம்போசைட்டுகள் அப்படின்னும் மோனோசைட்டுகள்னு 2 வகையா பிரிக்கலாம். முதல்ல லிம்போசைட்டுகள் இருந்து பார்த்தோம்னா மொத்த வெள்ளை அணுக்கள்ல 28%
லிம்போசைட்டுகள் தான். 28% லிம்போசைட்டுகள் இருக்கு. இந்த லிம்போசைட்டுகள் பி லிம்போசைட்டுகள் அண்டு டி லிம்போசைட்டுகள் 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வகை லிம்போசைட்டுகளும் நோய் தடுப்பாற்றல்ல பங்கெடுத்துக்குது. நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சிக்கன்குனியா வந்த காலகட்டங்கள்ல இந்த பப்பாளி மரத்தோட இலை இருக்கு பாருங்க, அந்த இலையுடைய சாறு கரைச்சி குடிச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய செல்கள், இந்த செல்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்காக தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. சோ பி செல்கள் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு பொருளை உருவாக்கி அயல் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் எல்லாம், அங்க நடக்கக்கூடிய தீய விளைவுகள் எல்லாம் இதுதான் வந்து எதிர்த்து சண்டை போட்டு நம்மளை காப்பாற்றும். டி செல்கள் செல்வெளி நோய் தடைகாப்புல பங்கெடுத்துக்குது அப்படின்னு தான் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, மோனோசைட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய இன்னொரு வகையை நம்ம சொல்லியிருப்போம். அதாவது என்னன்னா மோனோசைட்டுகள் அல்லது மாக்ரோபேஜ்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை. இவை வந்து பாத்தீங்கன்னா விலங்கு செல்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? மொத்த வெள்ளை அணுக்கள்ல இவை 1% இருந்து 3% வரைக்கும் இந்த மோனோசைட்டுகள் மட்டுமே இருக்கும். நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மேக்ரோபேஜ்கள் என்ன சொல்றோம், மைக்ரோகிளியா அப்படின்னு சொல்றோம். இந்த மேக்ரோபேஜ்கள் மைக்ரோகிளியா அப்படின்னு சொல்றோம். கல்லீரலுடைய பை குழிகளுக்குள்ள அடைப்புகள்ல இவைகளுக்கு கப்பர் செல்கள் அப்படின்ற, ஏதாவது கப்பர் செல்கள் அப்படின்னும், நுரையீரல் பகுதியில் இவைகளுக்கு காற்று நுண்ணறை மாக்ரோபேஜ்கள் அப்படின்னு பேரு. இந்த 2 விஷயத்துக்கும் இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து ரத்த தட்டுகள். அவ்வளவு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கிளாஸஸ் நமக்கு பக்கம் நெருங்கிட்டோம். இப்ப ரத்த தட்டுகள் த்ரோம்போசைட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தலாம். ரத்த தட்டுகள் வந்து த்ரோம்போசைட்டில் நமக்கு தெரியும். இவை வந்து எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய சிறப்பு செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேக்ரோசைட்டுகள் அதாவது எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற சிறப்பு செல்கள்னு சொல்லக்கூடிய மெகா கேரியோட்டுகள். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, மெகா கேரியோட்டுகளால இது உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறது உற்பத்தி இடம். இது மனிதனுடைய 1 கனமில்லிலிட்டர் ரத்தத்தில் வந்து 1,50,000 இருந்து 3,50,000 ரத்த தட்டுகள், பிளேட்லெட் த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுக்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் உறைதல். அதாவது இப்ப காயம்பட்டுருச்சு அப்படின்னா, இது வந்து காயம்பட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய செல்களால ரத்தம் மேலும் வெளியேறாம உடனே தட்டுகளாக மாறி ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும். இவை ரத்தம் உறைதல் ஈடுபடக்கூடிய பொருள்களை சுரக்குது. இந்த அணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா ரத்த உறைதல் கோளாறுகள் வந்து உடம்புல அதிகப்படியான ரத்த இழப்பு ஏற்படும். இப்ப அந்த இதுல இருந்து ரத்த தட்டுகள் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ரத்த வகைகள். அதாவது ரத்த வகையில பிளட் செல்ஸ் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஓ ஆர்ஹெச் அப்படின்ற ஒரு ரீசஸ் குரங்கு அப்படிங்கிறது தான், ரீசஸ் மங்கி அப்படிங்கிறது ஆர்ஹெச்னு சொல்றாங்க. ஸோ ஏபிஓ ஆர்ஹெச் அப்படின்னு 2 பொதுவான ரத்த வகைகள் ஸ்டார்டிங் இருந்துச்சு. இந்த ரத்த சிவப்பணுடைய மேற்புறப்படத்தில் சிவப்பணு இருக்கு பாருங்க, அதோட மேல் புறப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்புறத்துல அல்லது இல்லற ஆன்டிஜென்களோட, அதாவது எதிர்ப்பு பொருள்னு சொல்லுவோம். அடிப்படையில் ஏபிஓ அப்படின்னு 4 வகை ரத்த வகைகள் இருக்கு. எப்படிங்க ஒரு வகையை பிரிக்கிறாங்க? இது 4 வகை ரத்தங்கள்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த சிவப்பணுக்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேற்புற அந்த ஆன்டிஜென்கள் இருக்கு பாருங்க, டி ஆன்டிஜென்கள், அதை பேஸ் பண்ணி தான் இது இந்த வகை ரத்தம், இது ஏ வகை ரத்தம், இது பி வகை ரத்தம், ஏபி வகை ரத்தம், ஓ வகை ரத்தம் அப்படின்னு பிரிப்பாங்க. ஏபிஓ பிரிவு மனிதனுடைய ரத்த பிளாஸ்மால இயற்கையாவே எதிர்வினை பொருட்கள் இருக்கும். ஏபிஓக்கு மட்டும் இயற்கையாவே எதிர்வினை பொருட்கள் இருக்கும். அப்ப சிவப்பணுடைய மேற்புற படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜென்களுக்கு அதாவது அக்ளூடினோஜன்கள் அப்படின்னு பேரு. சரிங்களா? இப்போ ஓ வகுப்பு ரத்தத்துல, ஓ குரூப் இருக்கு பாருங்க, ஓ வகுப்பு ரத்தத்துல எந்த ஒரு ஆக்ளிடோஜனும் காணப்படுவது இல்லை, ஆக்ளிடினோஜனும் காணப்படுவது இல்லை. இப்போ ஆர்ஹெச் காரணி அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம், டி ஆன்டிஜன் அப்படின்னு. இந்த ஆர்ஹெச் காரணில இருந்து தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தாய்க்கு வந்து ஆர்ஹெச் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ஹெச் மைனஸ் தாய், அதே ஆர்ஹெச் பிளஸ், அதாவது ஆர்ஹெச் பிளஸ் இது வந்து ஒரு தந்தை. சரிங்களா? ஆர்ஹெச் பிளஸ். இப்போ இந்த தாய் இந்த தந்தை, இந்த தாய் தந்தைக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா இங்க நம்ம கீழே கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா, அடுத்த டைப்ல போறதுக்கு முன்னாடி இது வந்து செட் ஆகாது, இது வந்து அந்த குழந்தை கரு சிவப்பணு செஞ்சு இறந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. இது எப்படின்னு டீட்டெயிலா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஆர்ஹெச் காரணி அப்படின்னு இருக்க அப்படின்னு டி ஆன்டிஜன் அப்படிங்கிற இன்னொரு புறம் ரத்த சிவப்பணுடைய மேற்புறத்துல பெரும்பாலான மனிதர்கள் கிட்ட இது இருக்கும். இந்த ஆர்ஹெச்னா வேற எதுவும் கிடையாதுங்க, ரீசஸ் மங்கி அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக சொல்றாங்க, ரீசஸ் குரங்கோட ரத்த சிவப்பணுக்கள் இருக்கக்கூடிய புரதம் மாதிரியே மனிதர்கிட்டையும் இருந்திருக்கு. இதை ஆர்ஹெச் காரணி அப்படின்ற ஒரு பேர் கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் இதுதான். ரத்த சிவப்பணுடைய மேற்புறத்துல இந்த டி ஆன்டிஜன்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆர்ஹெச் பிளஸ், அதாவது ஆர்ஹெச் உடையோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஹெச் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஆன்டிஜன் இல்லாதவங்களுக்கு ஆர்ஹெச் மைனஸ், ஆர்ஹெச் அற்றவர்கள் அப்படின்ற மனிதர்கள் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஒருத்தருக்கு மேல வந்து ரத்தத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஹெச் காரணி பொருத்தத்தையும் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ரத்தத்தை கொடுக்கணும்.
ஒரு RH மைனஸ் தாய், அதாவது RH டி ஆன்டிஜன்கள் இல்லாத RS தாய், RH மைனஸ் தாய், சரிங்களா? RH பிளஸ் தந்தையோட கருவை சுமக்கிறப்போ திசு பொருந்தா நிலை ஏற்படுது. இதுதான் டெட்ல கேட்ட கேள்வி. இது வந்து செட் ஆகாது. திசு பொருந்தா நிலை RH தாய்க்கும் RH பிளஸ் தந்தைக்கும் இருக்கும் அந்த கருவானது திசு பொருந்தா நிலை அப்படின்னு ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றதுக்கு என்ன டேஷ் சொல்லிட்டு கேள்வி கேட்டேன். சரி, இப்ப இதுல என்ன டீட்டெயிலா உள்ள கொடுத்துருக்கோம்னா, முதல் குழந்தை பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா கருவோட RH பிளஸ் ஆன்டிஜன்கள்ல கொஞ்சமாவது, அதாவது சிறிதளவாவது தாயோட ரத்தத்துல கலந்துரும். தாயோட உடம்புல டி எதிர்வினை பொருட்களுடைய உற்பத்தி தொடங்குது. அங்க அடுத்த குழந்தைக்காக கருத்தரிக்கிறப்போ RH மைனஸ் தாய்கிட்ட இருந்து RH பிளஸ் எதிர்வினை பொருள்கள் கருவோட ரத்த ஓட்டத்துல கலக்கிறப்போ ஆல்ரெடி உள்ள கலந்துருக்கப்போ கருவினுடைய சிவப்பணுக்கள் அழிக்கப்படுது. அதனாலதான் பொருந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் முதல் கருவுக்கும் இரண்டாவது கருவுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். இதனால ரத்த சோகை, மஞ்ச காமாலை இந்த மாதிரியான குறைபாடுகள்ல அந்த கரு பாதிக்குது, அந்த குழந்தை பாதிக்கப்படுது. உள்ளுக்குள்ளேயே கருவோட ரத்த சிவப்பணுகள் சிதைஞ்சு அதோட எண்ணிக்கை குறையறதுக்கு இதுதான் காரணம். இந்த நிலைக்கு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீடாஸ் இங்க கீழே கொடுத்துருப்போம். எரித்ரோபிளாஸ்டோலிசிஸ் ஃபிலாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பேராக சொல்லப்படுது. சரிங்களா? இந்த நிலையை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, முதல் பிரசவத்துக்கு அப்புறம் உடனடியா RH நெகட்டிவ் தாய்க்கு, RH மைனஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த டி ஆன்டிஜன்கள் இல்லாத அந்த தாய்க்கு ரோக்கம் அப்படின்ற மருந்த அந்த ஊசி மூலமாக போட்டுட்டு அந்த பிரச்சனை வராது. இரண்டாவது கருக்கு இருக்கக்கூடிய இந்த சிவப்பணுக்கள் சிதையிறது, மஞ்ச காமாலை, இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது. இவர்தான் இந்த டைட்டில் கேட்ட கேள்வி. நமக்கு இந்த ஏரியால இருந்தா கொஸ்டின்ஸ் வந்திருந்தாங்க. RH தாய், RH மைனஸ் தாய், RH பிளஸ் தந்தை, இது திசு பொருந்தா நிலை. தட்ஸ் இட். அடுத்த டைட்டில் பாருங்க, ரத்தம் உறைதல், எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விரல தவறுதல வெட்டிக்கிறப்போ, வேணும்னு வெட்டிக்கிறப்போ கொஞ்ச நேரம் வரைக்கும் ரத்தம் வெளியே போயிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நின்றுடும். இதுக்கு என்ன காரணம்? கொழுப்பு தான். எதுக்கு விரல வெட்டுற அப்படின்னாலே கேட்கக்கூடாது. தெரியாம கைப்பட்டுருச்சு, சரிங்களா? ரத்தம் வந்துருச்சு, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். இதுக்கு என்ன காரணம்னா ரத்தம் உறைதல் அப்படிங்கிற காரணம். ஒரு காயம்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வெளியே போறதை தடுக்கிறதுக்காக ரத்தக்கட்டை, பிளட் கிளாட் உருவாகி அதிகமான ரத்தப்போக்கை நிறுத்துற இந்த நிகழ்வுக்கு பேரு ரத்தம் உறைதல் அப்படின்னு பேரு. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ரத்த குழாய்களுக்கு உள்ள, இந்த குழாய் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்டோதீலியம் சிதைஞ்சிடும். அதை போய் அறுத்துறோம் இல்லைங்களா, அது சிதைஞ்சிடும். அதோட சுவர்ல இருக்கக்கூடிய இணைப்பு திசுகளை நினைக்கிறப்போ ரத்த உறைதல் நிகழ்வு ஆரம்பமாகுது. சுவர்ல இருக்கக்கூடிய இணைப்பு திசுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் இலைகள், அந்த இலைகள் கூட சேர்ந்து ரத்த தட்டுகள் ஒட்டிட்டு ரத்த இழப்பை தடுக்கிற சில ரத்த உறைதல் பொருட்களான காரணிகளை வெளிப்படுத்துது. சரிங்களா? இந்த பொருட்களை ரத்த தட்டுகள்ல அதாவது ரத்த தட்டு கொத்துகளால் ஆன அந்த அடைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை ஏற்படுத்தி உடனடியாக அந்த ரத்த இழப்பை தடுக்குது. இப்படியாக திரட்சி அடைஞ்ச ஒன்னா சேர்ந்த அந்த ரத்த தட்டுகள் பிளாஸ்மாவில் இருக்கிற ரத்த உறைதல் காரணிகளுடைய, அதாவது பிளாஸ்மாவில் ஏற்கனவே ரத்தத்தை எப்படி தடுக்கின்றக்கூடிய சில பொருட்கள், இந்த காரணிகள் இருக்கும். ஸோ அந்த காரணிகளோட கலக்குது. செயல்படாத நிலையில இருக்கக்கூடிய அந்த புரோத்ராம்பின் அப்படின்ற புரதம், இது எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். புரோத்ராம்பின் அப்படிங்கிற புரதம் கால்சியம் அயனிகள், வைட்டமின் கே, இதுகளோட முன்னிலையில செயல்படக்கூடிய திராம்பினா மாற்றம் அடைஞ்சு அது ரத்தம் உறையதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த திராம்பின் ரத்த பிளாஸ்மாவில் கரைஞ்ச நிலையில இருக்கிற ஃபைப்ரினோஜனை கரையாத ஃபைப்ரினா இலைகளா மாத்துது. ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின் இலைகளா மாத்துது. இந்த இலைகள் ஒண்ணுக்கு இணைஞ்சு ரத்த செல்களை சுத்தி ஒரு வலைப்பின்னல் அமைப்பு உருவாக்குது. அதனாலதான் ரத்தம் வெளியே போறதில்லை. அது மட்டும் இல்லாம ஃபைப்ரின் வலைப்பின்னல் வந்து பாத்தீங்கன்னா காயம்பட்ட அந்த ரத்த குழல்கள் குணமாகிற வரைக்கும் அடைப்பை ஏற்படுத்திட்டு ரத்தம் வெளியே போகாம தடுக்கிற ஒரு செக்யூரிட்டியாவே, அங்க சம்பளம்ல செக்யூரிட்டியா அந்த ஃபைப்ரின் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபைப்ரின்ல இருக்கக்கூடிய அந்த நுண் இலைகள் இருக்கு பாருங்க, அது சுருங்கி வெளிர் மஞ்சள் நிற சீரம் அப்படின்னு சொல்லப்படுது. வெளிர் மஞ்சள் நிற சீரம் அப்படிங்கிற திரவத்தை வலைப்பின்னல் வழியா வெளியே அனுப்புது. சீரம் அப்படிங்கிறது ஃபைப்ரினோஜன் இல்லாத பிளாஸ்மான்னு சொல்லப்படுது. சரிங்களா? சீரம்னா வேற எது கிடையாது. ரத்த உறைதலை தடை செய்யக்கூடிய இந்த ரத்த உறைவு எதிர்ப்புன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹெப்பாரின் எக்ஸாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த ஹெப்பாரின் இணைப்பு திசுகள் இருக்கக்கூடிய இந்த மாஸ் திசுகள் உருவாக்கப்படுது. இது சின்ன ரத்த குழாய்கள்ல ரத்த உறைதலை தடை செய்யுது. சரி, இப்ப அடுத்த டைட்டில் நிணநீர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிணநீர், அதாவது இதுல என்னன்னா இந்த நிணநீர் மட்டும் பார்த்துட்டு போதும், நமக்கு இந்த டைட்டில்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகும். நிணநீர், இப்ப நிணனுடைய பகுதி பொருட்கள் அவருடைய பணிகள் என்னன்னு பார்ப்போம். ரத்த நுண்ணாளங்களிலிருந்து திசுக்களுக்குள்ள கசியக்கூடிய 90% திரவம் மறுபடியும் ரத்த நுண்ணாளங்களுக்குள்ளேயே நுழையுது. மீதி இருக்கக்கூடிய 10% திரவத்தை நிணநீர் நாளங்கள் ரத்த குழாய்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது.
ஸோ அந்த 90% நிணநீர் நாளங்கள் 10%ங்கிறது மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். நிணநீர் நாளங்களில் இருக்கக்கூடிய திரவத்துக்கு நிணநீர் அப்படின்னு பேர். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, நிணநீர் நாளங்களில் இருக்கக்கூடிய நிணநீருக்கு நிணநீர் மண்டலம் அப்படிங்கிறது ஒரு வடிகற்ற உறுப்புகள், அதாவது வடிகட்டுற உறுப்புகளையும், அதாவது நிணநீர் முடிச்சுன்னு சொல்லக்கூடியது. நிணநீர் உறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய அந்த செல்களும் இருக்கக்கூடிய மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்களே நோய் எதிர்ப்பு செல்களும் நிணநீர் உறுப்புகள், இது ரெண்டு மட்டும்தான் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். நிணநீர் குழல்கள் மென்மையான சுவரால, இந்த நிணநீர் குழல்கள் மென்மையான சுவரால் ஆனதுன்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல், சுவாச பாதை, நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த பாதை, உணவு பாதை, சாப்பிடக்கூடிய இந்த உணவு பாதையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை ஒட்டி அதுக்கு இணையா அது போயிட்டு இருக்கும். இந்த ரத்த நுண்ணாளங்கள்ல இருந்து உடல் திசுகளுக்குள்ள தொடர்ந்து ஊடுருவிட்டு இருக்கக்கூடிய இந்த திரவங்களை ரத்தத்துக்கு திரும்ப செலுத்தக்கூடிய அந்த குழல்களா நிணநீர் குழல்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நிணநீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிணநீர் முடிச்சுகள் வழியா போனதுக்கு அப்புறம் தான் ரத்தத்துக்குள்ள செலுத்தப்படும். இது டெஃபினேஷன். பட் தோல்ல இருக்கக்கூடிய நிணநீர் குழல்கள் இருக்கக்கூடிய அந்த நிணநீரை வடிகட்டக்கூடிய அந்த முடிச்சுகள் இருக்கு பாருங்க, அது கழுத்து, தொடை, அக்குள் பகுதி, சுவாச பாதை, உணவு பாதை, இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக இருக்கும். அது இருக்கக்கூடிய இடம் அதுதான் நிணநீர் முடிச்சுகள். நிணநீர் முடிச்சுகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த நிணநீர் பெரிய சேகரிக்கக்கூடிய நாளங்களுக்குள்ள போகுது. கடைசியா காரை எலும்போட கீழ்ப்புறமா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கீழ்கழுத்து சிறைகளுடைய சிறைகளுக்குள்ள சேகரிச்சு, கீழ்கழுத்து காரை எலும்புடைய கீழ்கழுத்து சிறை, அந்த பகுதிகளை அந்த சிறைகளுடைய சிறைக்குள்ள சேகரிச்சு ரத்த ஓட்டத்துல கலந்துக்குது. அவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிணநீர் முடிச்சுகள் இருக்கக்கூடிய குறுகுன மாதிரி இருக்கக்கூடிய பைக்குடைய சுவர் பகுதிகளில் மைக்ரோபேஜ்கள் இருக்கு. அதை சும்மா ஒரு மேலோட்டமா அதை படிச்சுக்கோங்க. மைக்ரோபேஜ்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரத்தத்தில் நுழையக்கூடிய அந்த நோய் கிருமிகள் அந்த மைக்ரோபேஜ் உதவியோட நிணநீர் முடிச்சுகள் தடுக்குது. நிணநீர்ல இருக்கக்கூடிய செல்கள் லிம்போசைட்டுகள் அப்படின்னு பேரு. தட்ஸ் இட். சிறுகுடல் எதுக்காக சொல்றேன்னா, நிணநீர்ல இருக்கக்கூடிய இந்த லிம்போசைட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தமனி ரத்த குழாய் மூலமாக ரத்தம் மூலமாக எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் நிணநீருக்குள்ள மறுசுழற்சி செய்யப்படுது. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, சிறுகுடல் சுவர்ல இருக்கிற அந்த குடல் உறிஞ்சிகள்ல இருக்கிற லாக்டியம் நாளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நிணநீர் மூலமா கொழுப்பு பொருட்கள் உறிஞ்சப்படுது. அதாவது ஏற்கனவே சிறுகுடல்ல இந்த நமக்கு நெஃப்ரான்கள் மூலமா உறிஞ்சப்படுதுன்ற விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். ரைட். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரத்த குழாய்கள், தமனிகள், சிரைகள், அப்புறம் ரத்த நுண்ணாளங்கள் பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.